41வது ஸ்லோகம். சமயே தத் சமீபஸ்தௌ ஞாதௌ ஜ ஹரிசங்கரௌ லோகபாலா சமீபேத்ய வர்த்தந்தே ககனே ஸ்திதா. ஹரியும் ஹரனும் எல்லாரும் யதாசமயம் அவளை ஹெல்ப் பண்றதுக்கு வந்து சேருவானாக்கும் எங்களோட அபிப்பிராயம். அஷ்டதிக் பாலகர்கள் எல்லாம் ஹெல்ப்புக்காயிட்டு அங்க வானத்திலேயே நின்றுண்டேதான் இருக்கா. தேவர்களும் நின்றுண்டுதான் இருக்கா. தேவி சொன்னா போலும் அவ எல்லாம் தேவிக்கு ஹெல்ப்புக்கு வருவா அப்படின்னு தான் எங்களோட நினைப்பு. 42வது ஸ்லோகம். ரட்சோகணாச்ச கந்தர்வா கிண்ணரா மானுஷாஸ்ததா தத் சகாயாச்ச மந்தவ்யா சமயே சுரதாபனா. தேவர்களுக்கு சத்ருவா இருக்கிறவரே, சமயமாகர்த்த ரட்சசுகளும் கந்தர்வர்களும் கிண்ணறர்களும் எல்லாம் மனுஷாலும் எல்லாம் அவளோடு ஹெல்ப்புக்கு வந்து சேருவா அப்படிங்கிறத கட்டாயம் நீங்கள் மனசுல வச்சுக்கணும். அவள் தனியா நிக்கிறா அப்படின்னு நினைச்சு ஏமாந்து போயிடாதுங்கோ. 43வது ஸ்லோகம். அஸ்மாகம் மதிமானேன ஞாயதே சர்வதே திருஷம் அம்பிகாயா சகாயாச தத்கார்யாசான காச்சன. எங்களோட புத்தியில தெரிஞ்ச விஷயங்களை எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி புரிய வச்சதாக்கும். அம்பிகைக்கு ஒருத்தரோடும் ஹெல்ப் வேணும் அப்படிங்கிற தாற்பயம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதாக்கும் எங்களோட நினைப்பு. 44வது ஸ்லோகம். ஏகாநாசயிதும் சக்தா ஜகல் சர்வம் சராசரம் காகதா தானவானாம் தூ சர்வேஷாம் இது நிச்சயா. இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாத்தையும் இல்லாம பண்றதுக்கு அவளை ஒருத்தி போரும். அப்படியாக்குமான அசுரர்களோட கதைய என்னத்த சொல்ல. 45வது ஸ்லோகம். இதி ஞாத்வா மகாபாகா யதா ருஜி ததா குரு ஹிதம் சத்யம் மிதம் வாக்கியம் வக்தவ்யமனுயாயிபி. இதெல்லாம் தெரிஞ்சுண்டு அம்பாள் கிட்ட யுத்தம் பண்ண போறவராக்கும் நீங்கள் அப்படிங்கிறதுனால அதிர்ஷ்டசாலியானவரே. என்னவாக்குமோ உங்களுக்கு விருப்பம் அதை நீங்கள் செஞ்சுக்குங்க. உங்களுக்கு சப்போர்ட் ஆயிட்டு எங்களுக்கு சொல்ல முடியாது. அதுல இருக்கிற உண்மையும் என்னெல்லாம் பவிஷ்யத்து அப்படிங்கிறதும் எல்லாம் சொல்லிதான் ஆகணும். நாங்கள் சொன்னதெல்லாம் உண்மையான விஷயம். அது உங்களுக்கு பிடிச்ச விஷயமா இருக்கலாம், பிடிக்காத விஷயமா இருக்கலாம். இப்போ உங்களோடு சேவகர்களா இருக்கிற நாங்கள் சொல்றத சொல்லிட்டோம். உங்களுக்கு எது சூட்டபிளோ அப்படி செய்யுங்கோ, ஹிதமானதை செய்யுங்கோ. அதே மாதிரி நாங்கள் சொன்னதெல்லாம் சத்தியமான விஷயங்களாக்கும். அதெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். அவளோடு அந்த சக்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெருசு. இங்கே வந்து நான் உங்ககிட்ட சொன்னதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. பார்த்து செஞ்சுக்கோங்க நீங்கள். அதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத வியாச பகவான் வர்ணிக்கிறார். அதனால வியாச உவாச்ச. 46வது ஸ்லோகம். தச்ருத்வா வஜனம் தேஷாம் சும்ப பரபலார்தனா கனியாம் சமாஹூய பப்ரச்சரஹசி ஸ்திதா. சத்ருக்களை இல்லாம பண்றதுல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிற சும்பன் அவ சொன்னதை கேட்டுட்டு தம்பிய கூப்பிட்டு ரகசியமாயிட்டு இப்படி கேட்டான். 47வது ஸ்லோகம். பிராத காளிகயாத்யைவ நிகதோ தூம்ரலோச்சன பலம் ச சாதிதம் சர்வம் கணாபக்னா சமாகதாக. சகோதரா நிசும்பா தூம்ரலோச்சன காளிகை இப்போ கொன்னாச்சுன்னாக்கும் இவா சொல்லறா. சைன்யங்களை எல்லாம் இல்லாமையும் பண்ணிட்டா. அதனால நிறைய பேருக்கு சரீரமெல்லாம் முறிஞ்சு இங்க வந்து நிக்கிறா, மஞ்சத்துல எறிண்டு. இதெல்லாம் பார்க்கறாய் தானே. 48வது ஸ்லோகம்.
அம்பிகா சங்கநாதம் வை கரோதி மதகர்விதா ஞானினாம் செய்வ துர்ஞேயா கதி காலஸ்ய சர்வதா. அம்பிகை அகங்காரத்தோடு கூடிட்டு சங்கநாதத்தை முழக்கிறா. ஞானிகளுக்கு கூடியும் காலத்தோடு கதிய ஒரு விதத்திலையும் புரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கிறது இல்லை. அப்படி இருக்கிறத அஜ்ஞானிகளாயிருக்கிற அசுரர்களாயிருக்கிற நம்மளோட கதை என்ன மக்கும்? 49வது ஸ்லோகம். திருணம் வஜ்ராயதே நூனம் வஜ்ரம் செய்வ திருநாயதே பலவான் பலஹீன ஸ்யாத் தெய்வஸ்ய கதிரீத்ருஷி. പുല്ല് വജ്രായുധമായിട്ട് മാറും, വജ്രായുധം പുല്ലായിട്ട് മാറും. சக்தி இருக்கிறவன் சக்தி இல்லாம போயிடுவன், சக்தி இல்லாதவன் சக்தியா இருப்பன். இந்த விதியோடு போக்கு அப்படிங்கிறது இப்படி எல்லாம் ஆக்கும். 50 ஸ்லோகம். பிருச்சாமி த்வா மகாபாகா கிம் கர்த்தவ்யமதः பரம் அபோக்யா சாம்பிகா நூனம் காரணாதத்ர ஜாகதா. அதனால நிஷும்பா இனி என்ன வாக்கம் செய்யணும் அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்கிறேன். நமக்கு அனுபவிக்க கூடினவள் கிடையாது இவள் அப்படிங்கிறது உறுதி. இங்க வந்ததுக்கு ஏதாவது காரணம் இருக்கும். நமக்கொன்னும் அவளை மனைவியாயிட்டு ஸ்வீகரிக்கிறதுக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாது. இந்த அளவுக்கு திமிர் இருக்கிறவளை நமக்கு வேண்டாம். 51வது ஸ்லோகம். யுக்தம் பலாயனம் வீரா யுத்தம் வாவத சத்வரம் லகும் ஜேஷ்டம் விஜானாமி த்வாமஹம் காரிய சங்கடே. வீரா, நமக்கு உடனடியா பாதாள லோகத்துக்கு ஓடி போயிடலாமா? அப்படி இல்லைன்னா யுத்தம் செய்யலாமா? நீ சொல்லு. நீ சொல்லறா மாதிரி கேட்கலாம். எனக்கு தம்பியாக்கும் நீனாலும் இந்த ஆபத்துல நீ எனக்கு உபதேசம் பண்ற அண்ணாவாயிட்டே நான் எடுத்துக்கிறேன். அதனால என்னை விட புத்தி ஒர்க் பண்றது உனக்காக்கும். அதனால என்னவாக்கும் பண்ணணும் அப்படிங்கிறது நீ சொல்லு. என்னோட தம்பி தான், நீ காரியமில்லாத சரிதான். இருந்தா கூட ஸ்தானத்துல தம்பியா இருந்தானாலும் இந்த யுத்தத்துல நீ சொல்லறத நான் அப்படியே ஸ்வீகரிப்பேன். நீ ஒரு அண்ணாவாயிட்டு சொல்லற மாதிரியே நினைச்சுக்கிறேன் இப்படின்னு சொன்னார் சும்பன். அதுக்கு நிஷும்பன் பதில் சொல்றதாக்கும் இனி சொல்ல போறது. அதனால நிஷும்ப உவாச்ச. 52வது ஸ்லோகம். நவாபாலாயனம் யுக்தம் ந துர்கிரஹணம் ததா யுத்தமேவ பரம் ஸ்ரேயா சர்வத்யைவானயானகா. சர்வதா ஏவ அனயா அனகா. ஓடி போறது சரியில்லை அண்ணா, அதனால ஒளிஞ்சு உக்காந்துக்கிறதும் சரியில்லை. அதனால இவகிட்ட யுத்தம் செய்யறது தான் சிரேஷ்டம். வீரர்களுக்கு வீர மரணம் அப்படிங்கிறது சிரேஷ்டம். 53வது ஸ்லோகம். ச சைன்யோஹம் கமிஷ்யாமி ரணேது பிரவராஸ்ரிதா ஹத்வா தாமாகமிஷ்யாமி தரசா துவபலாமி மாம். சைன்யங்களோடு கூடிட்டும் அசுர முக்கியர்களோடு கூடிட்டும் யுத்தத்துக்கு நானே போறேன். ஆரும் ஆசிரயமில்லாம இருக்கிற அவளை கொன்னுட்டு நான் உடனடியா திரும்பி வரேன் அண்ணா. 54வது ஸ்லோகம். அதவா பலவத்யைவாதன்யதா சேத் பவிஷ்யதி மிருதே மயி த்வயா காரியம் விமிருஷ்யஜ புனః புனः. இனி ஒருவேளை விதியால் விதி பலத்தால எனக்கு ஜெயிக்க முடியலை அப்படின்னக்கா, நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னக்கா, அதுக்கப்புறம் என்ன வேணும் அப்படிங்கிற விஷயத்த மறுபடியும் மறுபடியும் யோசனை பண்ணிட்டு செய்யணும் அண்ணா. 55வது ஸ்லோகம். இதி தஸ்ய வஜ ஸ்ருத்வா சும்ப ப்ரோவாஜ சானுஜம் திஷ்டத்வம் சண்டமுண்டௌ த்வௌ கச்சேதாம்பர சம்யுதௌ. இப்படி நிஷும்பன் சொன்னதை கேட்ட சும்பன்
தம்பி கிட்ட சொன்னான், நீ போகிறதுக்கு வரட்டும், இரு இரு, பலவான்மார்களாயிருக்கிற சண்ட முண்டர்கள் 2 பேரும் முதல்ல போட்டும், அதுக்கப்புறமா உன்னை அனுப்பி விடுறேன். 56வது ஸ்லோகம். சசக கிரகணாயாத்ர நயுக்தம் கஜமோசனம் சண்டமுண்ட மகாவீரோ தாம் ஹந்தும் சர்வதாட்சமோ. முயலை பிடிக்கிறதுக்கு ஆனைய அனுப்புறது சரியல்ல. சண்ட முண்டர்கள் அதிசக்தர்களாக்கும், அவளை கொல்லறதுக்கு சக்தி இருக்கிறவாளாக்கும். அதனால முயலா இருக்கிற அவளை இல்லாம பண்றதுக்கு ஆனையா இருக்கிற நீ போகாதே, இந்த சண்ட முண்டர்களை நான் அனுப்பி விடுறேன். 57வது ஸ்லோகம். இத்யுக்த்வா பிராதரம் சும்ப சம்பாஷ்யஜ மகாபலௌ உவாஜ வசனம் ராஜா சண்டமுண்டௌ புரஸ்திதௌ. இப்படி தம்பிட்ட சொல்லிட்டு ராஜாவான சும்பன் முன்னால நிற்கிற பலவான்மார்களாயிருக்கிற சண்டமுண்டர்கள் கிட்ட சொன்னான். 58வது ஸ்லோகம். கச்சதம் சண்டமுண்டௌ த்வௌ ஸ்வசைன்ய பரிவாரிதௌ ஹந்தும் தாம் அபலாம் சீக்கிரம் நிர்லஜ்ஜாம் மதகர்விதாம். சண்டமுண்டர்களே, நீங்கள் சைன்யங்களோடு கூடிட்டு ஆரும் ஆசிரயமில்லாம நிக்கிற, திமிரோடு கூடி நிக்கிற, கர்வோடு கூடி இருக்கிற, வெக்கம் இல்லாம நிக்கிற அவளை கொல்லறதுக்கு உடனடியாயிட்டு போங்கோ. 59வது ஸ்லோகம். கிரஹீத்வாத நிஹத்யாஜௌ காளிகாம் பிங்களோச்சனா ஆகம்யதாம் மகாபாஹௌ கிருத்வா காரியம் மகத்தரம். அதிர்ஷ்டசாலிகளே, எங்களுக்கு சேவகர்களாயிருக்கிறதுனால நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள். ஆக்சுவலாயிட்டு சண்டமுண்டர்கள் அதிர்ஷ்டசாலிகள் தான். அம்பாள நேர பார்க்க போறா, அதனாலவா அதிர்ஷ்டசாலிகள் தான். அந்த பூனையோடு கண்ணு இருக்கிற காளிய கொன்னுட்டு மகத்தரமான காரியங்களை செஞ்சு முடிச்சுட்டு அந்த சிங்கத்து மேல உட்கார்ந்து இருக்கிறவளை கூட்டிண்டு உடனடியா வாங்கோம். 60வது ஸ்லோகம். சானாயாதி கிரஹீதாபி கர்விதா சாம்பிகாயதி ததா பாணைர் மகாதீக்ஷ்ணைர் ஹந்தவ்யாஹவமண்டிதா. அவளை பிடிச்சாலும் சரி, அப்படி இல்லை அப்படின்னாக்கா அதி கர்வோடு கூடி இருக்கிற அந்த அம்பிகை வரலை அப்படின்னா அத்தியுக்ரமான அம்புகளால யுத்தம் செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆசை இருக்கிற நீங்கள் அவளை கொன்னுடுங்கோ, உங்களை நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி அனுப்புறான் சும்பன் சண்டமுண்டர்களை. இப்படி சொல்லிட்டு பஞ்சமஸ்கந்தத்துல 25வது அத்தியாயம் முடிவடைகிறது.